வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். நேற்றுக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஹெவி ப்ரெஷர். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப அமோகமான நியூஸஸ் எதுவும் பெருசாக இல்லை. குறிப்பாக ஐடி செக்மெண்ட்டு, ஐடி ஸ்டாக்கை வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஜாஸ்தி வச்சுருந்தவங்க எல்லாருக்கும் தலையில் துண்டை போட்டு விட்டார்கள். அண்ட் ப்ரிடாமினெண்ட்டாக டிசிஎஸை போட்டு தர்மடி அடிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் வந்து பியூராக ப்ராஃபிட் புக்கிங் மட்டுமே. அண்ட் யூஎஸ் ஈரானோட வார் இன்னும் முடிந்த பாடு இல்லை. யூஎஸ் வந்து இந்தியா மேலே நிறைய டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா நியூஸையும் பேஸ் பண்ணி இந்தியாவோட ஃபியர் இண்டெக்ஸ் விஏஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் 8% கிட்ட ஓவரால் ரேஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள. ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ இன்னைக்கான நாளில் பேரிஷாக தான் இருந்துச்சு. ஐடி செக்மெண்ட் வந்து ஓவரால் 2.2% டவுனு, ரியல் எஸ்டேட் 1.4, பேங்க் 0.78, கன்சியூமர் செக்டர் 0.67, மெட்டல் அண்ட் எனர்ஜி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதுவுமே ஒரு பார்ஷியல் இன்க்ரீஸ் தான், 0.4 அண்ட் 0.25. டாப் மூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதானி போர்ட்ஸு, அப்போலோ ஹாஸ்பிட்டல், கோல் இண்டியா, பாரதி ஏர்டெல், டாடா ஸ்டீல். அதுவுமே பெருசான மூவ்மெண்ட் இல்லை. 1%, 0.17%ங்கிற மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேற ஸ்டாப் லூசர்ஸ் எடுத்து பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் 5.22% டவுனு, HCL 3.08, டெக் மகேந்திரா 3.03, இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் 2.59% டவுன். ஐடிசியில் இந்த ஐடிசி இன்னைக்கான நாளில் 1.84% டவுன். ஓவரால் எஃப்எம்சிஜியே ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது. அண்ட் குறிப்பாக ஐடிசி எல்லா ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ப்ரெஷரில் இருக்குது. ஸோ கீ மார்க்கெட் நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐயோட மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேர்டிக்ட் வந்து 5ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுற மாதிரியான பிளான்ஸ் இருக்குது. ஸோ ஜூன் 5 என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் பேங்க்கு, ஆட்டோ, ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கோட ட்ரெண்டு வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுமே ருப்பியை எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறோங்கிறதுக்கு அகேன்ஸ்டாக தான் பாலிசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 5ஆம் தேதி அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். எஃப்ஐஎஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்டாக விற்று கொண்டு வெளியே போய்கிட்டு இருக்கார்கள். எஃபிஎஸ் மட்டுமே 24,000 கோடி கிட்ட ஜூனோட ஃபர்ஸ்ட் 2 செஷனில் மட்டும் வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. இந்தியாவுக்கு எந்த நியூஸுமே பாசிட்டிவாக அமையவில்லை. ஸோ யூஎஸ் ஈரானோட வார் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு நம்பி மார்க்கெட் கொஞ்சம் பூஸ்டப் ஆச்சு. வார் எல்லாம் முடிகிற மாதிரி தெரியல. ட்ரம்ப் ஒரு பக்கம் குண்டு போட்டுட்டு இருக்காரு, ஈரான் அதுக்கு பதிலாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டு க்ரூட் ஆயிலோட பிரைஸை 97 கிட்ட மறுபடியும் கொண்டு போய் வைத்து விட்டார்கள். யூஎஸ் இந்தியாவோட ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட் இருக்கு, பாசிட்டிவான நியூஸ் வரும் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் நிறைய ட்ரேட் டீல் சைன் பண்ண போறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எல்லாருக்கும் அவர் வந்து பப்பன்னு சொல்லிவிட்டு யூஎஸ் வந்து 12.5% கிட்ட எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டுட்டான். அண்ட் வெறும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ஒரு 53 நேஷன்ஸுக்கு போட்டிருக்காரு. அண்ட் குறிப்பாக இந்தியாவுக்கு அதுக்கு பிகைண்டாக ரீசன் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து லேபர் இம்போர்ட் வயலேஷன் பண்ணிட்டீங்க, அலீக்டு ஃபோர்ஸ்ட் அண்ட் லேபர் இம்போர்ட் வயலேஷனுங்கிற மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ இதனால ருப்பி இன்னும் கூட கொஞ்சம் விழுந்து விட்டது. இந்தியா வந்து இந்த அலிகேஷன்ஸை டினை பண்ணுறாங்க. பட் இது எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்த்து தான் நாம் தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் கம்பெனியான என்ஹெச்பிசி ஆஃபர் ஃபார் சேல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஃபர் ஃபார் சேல் அனௌன்ஸ் பண்ண உடனே சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் 3.4x டைம் சப்ஸ்கிரைப் ஆகி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஜோன் போயிருச்சு. இது பிஎஸ்யூ கவர்மெண்ட் பேக்டப் கம்பெனிஸ் மேலே மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டுது. பிஎஸ்யூ பேங்க் பொறுத்த வரைக்கும் கனரா பேங்க் 8,500 crores ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருச்சு. ஃபேஸ் 1 4,500 கோடியும், ஃபேஸ் 2 4,000 கோடிக்கான பாண்ட் இஷ்யூ வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபினான்ஷியல் இயர் 27 பொறுத்த வரைக்கும். இது மூலமாக இந்த கம்பெனி அவங்களுக்கான கேபிட்டல் பேஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும். ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன ட்ராக் இருந்தாலும் லாங் டேர்முக்கு இந்த கம்பெனிக்கு இது பாசிட்டிவாக இருக்குது. ஃபார்மா பொறுத்த வரைக்கும் கான்கார்ட் பயோடெக் வந்து யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கிளியர் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரக்குக்கு. அந்த ட்ரக் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்கு. ஸோ இது யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்குக்கு கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. மேன்கைன் ஃபார்மா வந்து உப்பாகர்மா ஆயுர்வேதா அப்படிங்கிறத முழுசாக வாங்கி முடித்து விட்டார்கள். இது மேன்கைன் ஃபார்மாவோட பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. ஆல்கெம் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் வந்து 1.5%க்கான ஸ்டேக்கை வந்து ஸ்ட்ரிம் பண்ணிட்டாரு, ஒருத்தர் எக்ஸிட் பண்ணிட்டாருங்கிற நியூஸும் வந்திருக்கு. ஆல்கெம் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கான நாளில் ரொம்பவே ப்ரெஷரில் இருக்குது. ஃபியூச்சருமே ப்ரொமோட்டர் வந்து வித்துட்டு போகிறதுனால இன்டெகிரிட்டி இஷ்யூஸ்மே நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இண்டிகோ பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்டாக லாஸ் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்றுக்கான வீடியோலையும் பார்த்துருந்தோம். இண்டிகோ வந்து ஆல்மோஸ்ட் 2,000 to 3,000 crores கிட்ட லாஸ் மேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இவங்க வந்து நிறைய ரூட் ஆப்டிமைசேஷனும் காஸ்ட் கட்டிங் ஆப்டிமைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் மும்பை டு மான்செஸ்டருக்கான ஃப்ளைட்டை ஆகஸ்ட் 31 ட்ராப் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து விட்டார்கள். டைட்டன் பொறுத்த வரைக்கும் அவங்க கம்பெனியை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட்டில்
ஃபோக்கஸ் பண்ணுறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. வாட்சஸ் பொறுத்த வரைக்கும் 25,000க்கு மேலே உள்ள வாட்சில் தான் அவங்களோட ப்ரிடாமினண்ட்டாக பெட்டை வைக்கிற மாதிரியும் ஹீலியாஸ்ங்கிற மாதிரியான லக்ஸுரி பிராண்ட் ஐட்டம்ஸோட எக்ஸ்பென்ஷன்ஸை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் 10x growth அனௌன்ஸ் பண்ணிட்டு 1:2 போனஸ்மே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபைங் டேட் இன்னைக்கா இருக்கு. ஸோ ஐடி செக்மெண்ட் ஸ்டாக் எல்லாமே ப்ரெஷரில் இருந்ததுனால ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து போய் செக் பண்ணி பார்த்தேன். குளோபலாக இருக்கிற எல்லா ஐடியுமே லைக் டவ், நாஸ்டாக் போன்ற மார்க்கெட்டில் எல்லாமே ரெக்கார்டு ஹையை வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா நியர் ரெக்கார்டு ஹைக்கு போயிருக்காங்க. இந்தியா மட்டும்தான் ஏஐலேருந்து கொஞ்சம் ஆப்டிமிசம் ஆகி ஐடி ஸ்டாக் ரெக்கவர் ஆகிற டைமில் எல்லாரும் போய் அட் டைமில் ப்ராஃபிட் புக் பண்ணி மொத்தமாக ஐடியை கவுத்து விட்டார்கள். ஐடி ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு நான் நீங்களும் உள்ளே போயிட்டு ஓகே பேனிக் செல்லிங் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, பொறுத்துட்டீங்க. ஏஐ வந்து எப்படி ஆப்டிமைஸ்டாக யூஸ் பண்ணுறதுங்கிறத ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரிடாமினன்ட் ஆஃப் கம்பெனிஸும் கற்றுக்கொண்டார்கள். டவுன் த லைனில் ஐடிக்கு இது ஒரு நல்ல நியூஸாக தான் இருக்கும். ஸ்டாக் டு கீப் இட் அண்டர் வாட்ச் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் NHPC அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஆஃபர் ஃபார் சேலாக 6% ஆஃப் அவங்க ஸ்டேக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 3.47x வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நியூஸாக கருதப்படுது. வெயிட் பண்ணி பார்த்து நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அதுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம். டைட்டன் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட 1/4 ஆஃப் தி இயர் ரெவென்யூ ப்ரீமியம் வாட்ச் செக்மெண்ட்லேருந்து வருங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. கோல்டு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வாட்சஸ்லேயும் அவங்க ஃபோக்கஸை திருப்பியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதானி போர்ட் பொறுத்த வரைக்கும் மே கார்கோ 48.3 மெட்ரிக் டன்னு கிட்ட போஸ்ட் பண்ணி 16% கிட்ட இயர் ஆன் இயர் ரெவென்யூ வந்து ஓவரால் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். லாஜிஸ்டிக்ஸ் வால்யூம் பொறுத்த வரைக்கும் அதானி போர்ட் வந்து ஒரு நல்ல ரெக்கவரிக்கான ஸ்ட்ராங் ஆப்ரேஷனல் மொமெண்டம் கொடுக்குது. REC பொறுத்த வரைக்கும் REC வந்து சப்சிடரி REC PDCL வந்து அவங்களோட 2 டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டை ஒரு பிரைவேட் செக்டாருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் உள்ள போக வேண்டாம், நிறைய ரேட் சென்சிட்டிவான இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. RECயோட வேல்யூவேஷன் எடுத்து பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. இப்போதைக்கு இதுக்குள்ளே என்டர் ஆக வேண்டாம், வெயிட் பண்ணி பார்த்தே கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் லிண்டே இண்டியா, ஸோ இது பேசிக்காக இண்டஸ்ட்ரியல் கேஸ் கம்பெனி. இந்த கேஸ் கம்பெனி வந்து அவங்களோட ரெக்கார்ட் டேட்டா 12 rupees per ஷேர் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டை 34.6% கிட்ட ஓவரால் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்கோட வேல்யூவேஷன்ஸ் செக் பண்ணி பார்த்தேன், இப்போதைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்கிப் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். கொஞ்சம் காஷியஸாக அப்ரோச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் நான் பார்க்குறது வந்து, காஷியஸ் அப்ரோச்னா அதை பர்ச்சேஸ் பண்ணாதீங்கிற அர்த்தம் இல்லை. ஐடி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் TCS, இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ, டெக் மஹேந்திரா இந்த ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேனிக் செல்லிங்கோ ப்ராஃபிட் புக்கிங்கோ இப்போதைக்கு பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். டவுன் த லைனில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் மொமெண்டம் கிடைக்கும். ஐடிசி பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவான FMCG பிளேயர், நீங்களும் டிஃபென்சிவாகவே கன்சிடர் பண்ணுங்கள். பல்காக ஒரு அமௌண்ட்டை தூக்கி கொண்டு போய் போட்டேன், அது இன்னும் மூவே ஆகலை அப்படின்னா அது மூவே ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் குறிப்பாக ஐடிசி வச்சுருக்கவங்களுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன், அந்த ஸ்டாக்கில் எவ்வளோ வேல்யூ போட்டிங்க, அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு போய் பார்க்காதீங்க, ஒரு 4 வருஷம் கழிச்சு போய் பாருங்கள், பெட்டராக இருக்கும். ஓவரால் பிராட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஃபியர் இண்டெக்ஸ் வந்து 8% கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய லார்ஜ் கேப் கம்பெனிஸே நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. இந்த டைமில் போயிட்டு ஓவர் ப்ராஃபிட்டுக்கு ஆசைப்பட்டு ஸ்மால் கேப் மிட் கேப்னு போய் மாட்டிக்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறதே பெட்டராக இருக்கும். இதுதான் என்னுடைய ஃபைனல் கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 12.4K சப்ஸ்கிரைபர்ஸ், 3.1K லைக்ஸ், 880 ஷேர்ஸ் டார்கெட்.